இஸ்ரேலுக்கு மேலதிகமாக 6.6 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள், குறிப்பாக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது. அமெரிக்காவோடு நாங்கள் பேசுவதற்கு தயார், நியாயமான நீதியான சரிசமனான பேச்சுவார்த்தையா இருக்கணும். டேபிள்ல உட்கார்ந்துட்டோம்னா நீ பெரியவன் நான் பெரியவனாங்கிற கதை இருக்கக்கூடாது. நீ பெரியவன்னா நானும் பெரியவன் தான். இது மற்ற இடங்களை நோக்கி அல்ல, ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி 6000 சுரங்கங்கள் இருக்கிறது. இந்த 6000 சுரங்கங்கள்ல இருந்தும் ஆளில்லா விமான தாக்குதல்கள். சகோதரர்களை, பிந்தி கிடைத்த ஒரு முக்கியமான செய்தியையும் இந்த வீடியோவில் நம்ம இணைக்கிறோம். என்னன்னு கேட்டா, ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில், பந்தர் அப்பாஸ்ங்கிறது ஈரானுடைய இதயம் என்று சொல்லலாம், பொருளாதாரத்தினுடைய இதயம். அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 113வது நாட்களை நம்ம கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல, இன்றைய நாள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதலை பாலஸ்தீன அப்பாவிகள் மீதும் அவருடைய கூடாரங்கள் மீதும் நிகழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்ல 31 பாலஸ்தீன அப்பாவிகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கிற அதே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய தகவலும் மேலதிகமாக வெளிவந்திருக்கிறது. இதே சூழல்ல தான் இன்றைய நாளில் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட முனாஃபிக்குகளுடைய கூட்டம் காசாவுக்குள்ள இஸ்ரேல் சில குழுக்களை பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து உருவாக்கி வைத்திருக்கிறது. ஏற்கனவே யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில அந்த குழு இயங்கியது. யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டிருக்கிறான். அதற்கு பிறகும் அவர்கள் இஸ்ரேலுடைய தாராள பண உதவிகளோடு இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இயங்கி வருகிறார்கள். இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகளும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதிகளிலும் வாழ்ந்து வருகிற அந்த நிலையில அந்த பகுதிகளில் இயங்கக்கூடிய இந்த ஆயுத குழுக்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது, அவர்களுடைய உறுப்பினர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் கஸ்ஸான் அத்தஹினி என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு சிறிய பட்டாலியனுடைய தளபதியை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். கஸ்ஸான் அல் தஹ்னி அவர்களுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் மிக பெரும் ஆத்திரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இது மாறி இருக்கிறது. குறிப்பாக எக்ஸில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக பல பேரும் பேசி வருகிறார்கள். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு சமாதானம் நடைமுறையில் இருக்கும்போது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட இந்த குழுவினர் ஏன் இஸ்ரேலுடைய அதே வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு எழுப்பப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் உள்நாட்டு குழப்பம் ஒன்றை காசா மக்களுக்கு மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக போராடிய ஒரு சகோதரர் இன்றைக்கு ஆடைகள் களையப்பட்ட நிலையில கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான இந்த முனாஃபிக்களுடைய கூட்டங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரம் இஸ்ரேலுக்கு மேலதிகமாக 6.6 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள், குறிப்பாக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது, அனைத்து குண்டுகளையும் கொடுக்கிறது, அணு ஆயுதத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. மொத்த உதவிகளை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக மத்திய கிழக்கிலே பரந்துபட்ட தாக்குதல்களை நடத்துவதற்காக அமெரிக்கா உதவி கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6.6 பில்லியனுக்கு மேலதிகமான ஆயுதங்களை கொடுப்பதற்கு மீண்டும் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் நமக்கு தெரியும், மத்திய கிழக்கு ஒரு சூடான கொதி நிலையில இருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவானாக நானே இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. அதனால் மத்திய கிழக்கில் மிக பெரும் ஆயுத பலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஈரானை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட 10 விமானம் தாங்கி கப்பல்கள் ஆயுதங்களை தாங்கி கொண்டு அவர்களுடைய சோல்ஜர்ஸுகளோட வந்து நிற்கிறாங்கிற செய்திகள் நமக்கு தெரியும். ஹார்முஸ் நீர்நிலை, அதே போன்று வளைகுடா பகுதிகள், ஓமான் வளைகுடா பகுதிகளில் மொத்தமாக 10க்கு மேற்பட்ட பயங்கரமான அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கூடிய கப்பல்கள் வந்து நிற்கின்றன. இந்த கப்பல்களை பொறுத்தவரையில் மொத்தத்தில் இதற்குள்ளாக கிட்டத்தட்ட 40,000 இராணுவத்தை சேர்ந்தவர்கள்
நாடுகள் அமெரிக்காவுடைய ஃபோர்சஸ் கப்பல்லையும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேஸுகள்லையும் இருக்கலாம் என்று இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை மேற்கோள் காட்டியிருக்கிறது அல் ஜசீரா. இதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் அப்பாஸ் ஆராக்சி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் துருக்கிக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தார். துருக்கிக்கு போனவரே துருக்கியினுடைய அதிபர் அர்துகானை நேரடியாக சந்தித்து பேசினார். அவர்களுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கன் பைதானோடு அவர் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இணைந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருந்தாங்க. அந்த சந்திப்பிலையும் மிக தெளிவாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். ஆனால் மேற்கு ஊடகங்கள் எல்லாம் அதை வேறு விதமான ஒரு காட்சியை உண்டாக்கி தான் அந்த செய்தியை பரப்பியிருந்தாங்க. அதாவது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லிவிட்டது என்று தான் அவங்க தலைப்பு போட்டிருந்தாங்க. குறிப்பாக லண்டன் பிபிசியினுடைய தமிழ், ஆங்கிலம், அதே போன்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்பது தான் அவங்க மொட்டையாக போட்டிருந்த தலைப்பாக இருந்தது. ஆனால் ஈரான் மிக தெளிவாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சொன்ன செய்தி என்னன்னா, அமெரிக்காவோடு நாங்கள் பேசுவதற்கு தயார், நியாயமான நீதியான சரிசமனான பேச்சுவார்த்தையா இருக்கணும். டேபிள்ல உட்கார்ந்துட்டோம்னா நீ பெரியவன் நான் பெரியவனாங்கிற கதை இருக்கக்கூடாது. நீ பெரியவன்னா நானும் பெரியவன் தான், நான் கொஞ்சம் டவுன் ஆனவன்னா நீயும் டவுன் ஆனவன் தான். நீ சொல்றதை கேட்கறதுக்காக நான் வரல, ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வை காண்றதா இருந்தா அதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாகவே ஹக்கன் பைதானை வச்சுக்கிட்டு, அதாவது துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டரை வச்சுக்கிட்டு அவர் தெளிவாக பேசியிருந்தார். அதை தாண்டி என்ன சொன்னார்ன்னு கேட்டா, ஈரானுடைய தற்காப்பு திறன், ஈரான் வெளிநாடுகளில் இருந்து இப்போ இஸ்ரேல் மாதிரி நாடுகள் தாக்குதல் நடத்தும் போது அதை தற்காத்து கொள்வதற்காக ஆயுத திறனை வளர்த்திருக்கிறது. எனவே ஈரானுடைய தற்காப்பு திறனை பற்றி பேச்சுவார்த்தையில் எந்த பேச்சுக்களும் வரக்கூடாது. நாங்கள் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வர்றோம், ஆனால் தற்காப்பு திறன் ஆயுதங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அதே போன்று எங்களுடைய ஏவுகணைகளை பற்றி எதுவும் பேசக்கூடாது. எங்களுடைய தொலைதூர ஏவுகணைகளை பற்றியோ ஏவுகணைகளுடைய தூரங்களை பற்றியோ பேசக்கூடாதுன்ட்டார். அமெரிக்காவுக்கு தேவை என்னன்னா, நீங்க அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, உங்களுடைய ஏவுகணைகளுடைய ரேஞ்சை நீங்க குறைக்கணும். ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய சிஜில் உள்ளிட்ட ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கும். இஸ்ரேலை தாக்கிட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி 12 நாள் வாரில் வேண்டிய மட்டும் வெளுத்து வாங்கினாங்க. எனவே அந்த ரேஞ்சை குறைக்கணும், ஏவுகணைகளுடைய தூரம் ஒரு 500க்குள்ள நீங்க குறைக்கணும், 2000 கிலோமீட்டர் போய் தாக்குற அளவுக்குலாம் நீங்க ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது என்பதெல்லாம் அமெரிக்காவுடைய கோரிக்கை. அதான் அப்பாஸ் ஆராக்சி தெளிவாக நேற்று வரிக்கு வரி என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுடைய தற்காப்பு திறனை பற்றி பேசக்கூடாது, எங்களுடைய ஆயுதங்களை பற்றி பேசக்கூடாது, எங்களுடைய ஏவுகணைகளை பற்றி பேசக்கூடாது, எங்களுடைய ஏவுகணைகளுடைய ரேஞ்சை பற்றி பேசக்கூடாது, அதனுடைய பவரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாக இருந்தால் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நாங்க நேரடியா பேச்சுவார்த்தைக்கு வர ரெடி. இல்ல எங்க மேல அட்டாக் பண்ண போறீங்களா, ஆரம்பிங்க, நாங்க 2 பாக்குறோம்ங்கிறாங்க. நீங்க ஆரம்பிங்க, நாங்க முடிச்சு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்களில் ஒருவராகவும், அதே போன்று ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய முக்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய அலி ஷம்கானி மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆரம்பிக்கிறது நீங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த யுத்தத்தை தொடருவதா அல்லது நிறுத்துவதா, எப்படி முடிப்பது என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்க தீர்மானிக்க முடியாது. ஆனா எங்க கிட்ட ஒரு முறை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க அடி வாங்குவீங்கிறதையும் புரிந்து கொள்வீர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுடைய தயாரிப்புகளுக்கு மேலதிகமாக அமெரிக்கா மேலும் மேலும் அவர்களுடைய ஆயுத பலத்தை மத்திய கிழக்கில் குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 10 போர்க்கப்பலுக்கு மேலே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய ட்ரோன்களை தடுக்கிறதுக்காக வேண்டி தேடை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. குறிப்பாக கத்தருடைய உதய் போர்ட், UAE, சவுதி அரேபியா, இந்த இடங்கள்ல எல்லாம் அவருடைய போர்ட் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் தேட், பேட்ரியாட் உள்ளிட்ட அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தடுக்கிற அயன்டோம் மாதிரி, அயன்டோமை விட இது அட்வான்ஸ். அயன்டோமை தான் அடிச்சு நொறுக்கிட்டாங்களே, அயன்டோமை விட தேடு, பேட்ரியாட் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடியது. இந்த அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறுத்துறாங்க. அவர்களுடைய கப்பல்களில் USS ட்ரூமனை பொறுத்தவரையில் அது இந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த கப்பல்களை இன்னும் மேலதிகமான கப்பல்களும் இருக்கிறது, ஏவுகணைகள் ட்ரோன்களை தடுக்கக்கூடியது. அதையெல்லாம் கொண்டு வர்றாங்க மத்திய கிழக்குக்கு. அதே நேரத்தில் இந்த அமெரிக்காவுடைய விமானப்படை பயிற்சிகள் பல இடங்களில் நடந்து கொண்டும் இருக்கிறது. இப்படி அமெரிக்கா மொத்தமாக பல ஆயுதங்களை குவிக்கிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பதாக ஜோர்டானுக்கு
35க்கும் மேற்பட்ட F-15 வகையான விமானங்களை கொண்டு வந்து அவர்களை இறக்கி இருக்கிறார்கள். F-15ங்கிறது வந்து பயங்கரமான F-35 மாதிரியே தாக்கு நடத்தக்கூடிய விமானம், ரேடாருக்கு சிக்காது என்று சொல்லக்கூடிய விமானம். இதில் 35க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஜோர்டான்ல கொண்டு வந்து தரை இறக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஈராக்கை தாக்கும் போதும் வேற யாரையும் வச்சு தாக்கல, குவைத்துடைய பேஸை பயன்படுத்தி தான் ஈராக்கை தாக்கினாங்க. இந்த வாட்டி குவைத்துக்கு பதிலாக தற்போது பயன்படுத்த போவது பாலம் ஜோர்டான். அதே போன்று ஈராக்குக்கு பதிலாக ஈரான் என்பதுதான் வித்தியாசம். ஆனா ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஈராக்ல அந்த ஆயுதம் இருக்கு இந்த ஆயுதம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப சதாம் ஹுசைன் 2 பாப்பெல்லாம் சொன்னாரு. ஆனா நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சதாம் ஹுசைன் பேசிய அளவுக்கு எதுவுமே அவரிடத்துல இருக்கல. அவர் நினைச்சதை விட பயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது. ஆனா ஈரானை பொறுத்தவரையில கண்ணுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க. 12 நாள் இஸ்ரேலோட அமெரிக்காவோட ஒரு யுத்தம் பண்ணாங்க. அது இஸ்ரேலுடைய வார் மட்டும் இல்ல, அமெரிக்கா இஸ்ரேலுடைய வார். 12 நாள் வார்ல வேண்டிய அளவுக்கு பதிலடியை கொடுத்துட்டாங்க. அதனால எப்படி இந்த சண்டை இருக்குங்கிறது ஈரானுக்கு தெரியும். மொத்தமாக அத்தனை படைகளையும் இறக்குவதற்கு ஈரான் தயாராகி இருக்கிற நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய படைகள் இருக்கக்கூடிய கத்தார் போர்ட், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா தளங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம், அதே போன்று ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தெஹ்ரான் சார்பு போராளி குழுக்கள், குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தாய்பு ஹிஸ்புல்லா, அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸை வச்சு அவங்க வளைகுடா கப்பல் போக்குவரத்தை மொத்தமாக தாக்குதல் நடத்துவாங்க. அதே போன்று ரெட்சீல செங்கடல்ல கப்பல் போக்குவரத்துக்கு கடும் தாக்குதல் நடத்துவாங்க. ஒரு பக்கம் ஹொர்முஸ்ல ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் மறுபக்கமாக ரெட்சியை ஆண்டு கொண்டிருக்கும் ஹவுத்திஸ். இப்படி எல்லா தாக்குதல்களுக்கும் ஈரான் மொத்தமாக தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய பல நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது ஹொர்முஸ் நீர்நிலைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வேக படகுகள் ஆயிரக்கணக்கில் ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேக படகுகள்ல பெரும்பாலானவை ஆளில்லா வேகப்படகுகள், அதாவது 1 வே மட்டும்தான், 2 வே எல்லாம் கிடையாதுங்க. அட்டாக் பண்ணினா அட்டாக் பண்ணதான், திருப்பி அங்க அட்டாக்கு அனுப்புகிறவங்களை அடிச்சுட்டான்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒருத்தன் செத்துருவானே, 2 பேர் செத்துருவானுங்கிற பயம் எல்லாம் ஈரானுக்கு கிடையாது. ஏன்னா அதில் ஆளே இருக்க மாட்டாங்க, அது மொத்தமாக ரோபோட்டிக்காக இருக்க போகிறது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான படகுகள், கோஸ்ட் படகுகள் என்ற பல படகுகள் அவங்க இறக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கும் இறங்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அபூர்வமான ஒரு தகவலை பல ஊடகங்களும் சொல்கிறார்கள். ஈரானுடைய ஊடகங்கள் தெளிவாக வீடியோ வழியாகவே சொல்லி இருக்கிறது. ஈரான்ல நிறைய மலைகள் இருக்கு. இந்த மலைகள்ல மலை மாதிரி தெரியுது, திடீர்னு ஒரு டோர் ஓபன் ஆகுது, அதுல இருந்து வேகமான விமானங்கள் அதே போன்று ஏவுகணைகள் வெளியே வருகிறது. இது ஒரு புறம் இருக்கு. அது பெரும்பாலும் தெரிஞ்சுமா, ஓகே மலைகள் அவங்க அதெல்லாம் வச்சிருப்பாங்க என்கிற நம்பிக்கையாவது இருக்கும். ஆனா இன்னைக்கு ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய, இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா புல்லரிக்க செய்கிற ஆச்சரியமான தகவல்களாக இருக்கிறது. என்னன்னா, ஆல்ரெடி அவங்க ஹொர்முஸ்ல தாக்கு நடத்துவதற்காக பூமிக்கு கீழே கடல் வரைக்கும் சுரங்கங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த சுரங்கங்கள் வழியாக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும், அதே போன்று கோஸ்ட் படகுகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படும் என்கிற எச்சரிக்கைகள் எல்லாம் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இப்படியான சுரங்கங்கள் அமெரிக்காவே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. ஆயுதம் தான் ஒரு 5000 6000 வச்சுக்கிருவான் பார்த்தா சுரங்கங்களே 6000க்கு மேல இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய தகவல்கள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆச்சரியம் தலையே சுத்தி போயிடும். அந்த அளவுக்கு ஆயுத சுரங்கங்கள், இந்த ஆயுத சுரங்கங்கள் 6000க்கு மேற்பட்டவைகள் இருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸை நோக்கி மட்டுமே, இது மற்ற இடங்களை நோக்கி அல்ல, ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி 6000 சுரங்கங்கள் இருக்கிறது. இந்த 6000 சுரங்கங்கள்ல இருந்தும் ஆளில்லா விமான தாக்குதல்கள், அதே போன்று ஏவுகணை தாக்குதல்கள், அதே போன்று போட்ல ரோபோட்டிக் போட் தாக்குதல்கள் என்று எல்லா தாக்குதல்களுக்கும் 6000க்கு மேற்பட்ட சுரங்கங்களை ஈரான் ஆல்ரெடி தயாரித்து பராமரித்து வருகிறது. குறிப்பாக அவங்க ட்ரோன்களை தான் அதிகமாகவே தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதற்காக என்று சொல்லி சொன்னா, தாக்குதல் ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னா அமெரிக்கா எப்படியாவது ஈரானுடைய ஏவுகணைகளை தடுப்பதற்கு, ஈரானுடைய ட்ரோன்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யும். அதெல்லாம் எப்போ தடுக்கலாம்னா, ஒரே நேரத்தில் 10 ட்ரோன் 15 ட்ரோன் அல்லது 50 ட்ரோன் அளவுக்கு வருதுன்னா அவர்களுடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்தி தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரத்தில் 500 ட்ரோன் அனுப்புறான், ஆல்ரெடி ஒரே நேரத்தில் 200 ட்ரோன் அனுப்பியிருக்கிறான், ஒரே நேரத்தில் 1000 ட்ரோன் அனுப்புறான்னு வைங்க, எங்க போய் தடுப்ப நீ? அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை சுக்குநூறாக மாத்திட்டான்னு சொன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய கேவலமா போயிடும் உலக வரலாற்றில். அது
சீனாவுக்கு கேவலப்பட வேண்டி வரும், ரஷ்யாவிடத்திலும் கேவலப்பட வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தா தாக்குவோம் அந்த தாக்குவோம் சொல்றாங்கல்ல. இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில நாளைக்கு, இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே ஈரான் ஒரு முழுமையான கடற்படை ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறது. அதுவும் ஷூட்டிங் பயிற்சி. அந்த பயிற்சி வெறுமனே பயிற்சி இல்லை, அவங்க ஏவுகணைகளை ஏவி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள், ட்ரோன்கள் அனுப்பி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள், துப்பாக்கி சூடுகளை நடத்தி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். அதே போன்ற கடல்ல போட், ஆள் இல்லாத போட் அனுப்பி, அந்த ட்ரோன் அனுப்பி தாக்குதல்களை நடத்தி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் நடத்த போறோம்னு அறிவிச்சதோட இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 2 நாள் நேரடி இந்த பயிற்சிகள் நீங்க நடத்தாம இருக்கிறது நல்லது. குறிப்பாக ஹர்முஸ் ஜலசந்தில நீங்க நடத்த போனீங்கன்னு சொன்னா பாதுகாப்பற்ற ஒரு நிலை ஏற்படும். இதையெல்லாம் அமெரிக்கா பொறுத்து கொள்ளாது. அதுலயும் குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கு மேல ஈரானுடைய விமானங்கள் பறக்கிறது, ஆளில்லா விமானங்கள் பறக்கிறது, இதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிற மாட்டோம். அமெரிக்காவுடைய கப்பல்களோட மோதுகிற விதமாக உங்களுடைய படகுகளை அனுப்புறது அல்லது உங்களுடைய கப்பல்களை அனுப்புறது, இதையெல்லாம் நாங்கள் பொறுத்திக்கிற மாட்டோம். எனவே இந்த பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால், நாங்கள் ஈடுபடுவோம், முடிஞ்சதை பார்த்துக்க, நாங்கள் எதையும் பண்ணுவோம், எங்க கடற்பரப்பு என்று சொல்லிட்டு இன்னைக்கு உதாரணமாக தான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டால், வெனிசுவேலா மாதிரி எங்களை நினைச்சியா, வெனிசுவேலாவில் போய் கப்பல் நிப்பாட்டோம், மதுரோவை போய் தூக்கிட்டு போயிட்டோம்னு மாதிரி உள்ள பூந்து ஆயத்துல்லா அலி காமனியை தூக்கிட்டு போயிடலாம், அல்லது பசக்ஷியனை தூக்கிட்டு போயிடலாம். யாரை தூக்கிட்டு போனாலும் என்ன பண்ணாலும் ஒன்னிக்கு ஒன்று நிற்போங்கிறத இன்னைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாஸ்கோவுக்கு திடீரென ஈரானுடைய உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவராக செயல்படுகிற லாரி ஜானி போயிருந்தாரு. இந்த பயணம்ங்கிறது அவங்க போய் சேர்ந்து அந்த செய்திகளை வெளியே சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதாக இன்றைக்கு கிரெம்லின்ல இருந்து ரஷ்யாவினுடைய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடனான பொருளாதார உறவுகள், அதே போன்று இப்ப பிராந்திய பதட்டங்கள், சர்வதேச பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசி இருக்கிறோம்னு சொல்லி ரஷ்யா சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இந்த பயணம் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பயணம் கிடையாது. நாங்கள் ஈரானோட துணை நிற்போம் இருக்காங்க. ஆல்ரெடி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில 20 ஆண்டு கால ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தமும் இருக்கக்கூடிய சூழலில் தான் தொடர்ந்து சீனா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவோட கப்பல் எங்க நிற்குது, எங்கெங்கெல்லாம் போகுது என்கிற தகவல்களை ஈரான் தேடி எடுக்கிறதுக்கு மேலதிகமாக சீனாவினுடைய சேட்டலைட் வழியாகவும் சீனா தொடர்ந்தும் உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஈரானுக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஒரு மிக பெரும் ஒரு பயங்கரமான சூழல் உருவாகி இருக்கிறது. ஈரானிடத்தில் என்ன ஆயுதம் இருக்குது, எப்படியான ஆயுதம், அதில் எத்தனை இருக்குது என்பதையெல்லாம் அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கு. 1979 இருந்து ஈரானுடைய வேலையே இதுதான். சாப்பிட வழி இல்லாட்டியும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம், இது எப்பயுமே இருக்கிற நெருக்கடி. அங்கே அவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அவங்க ஆயுத உற்பத்தியை நிறுத்தவே இல்லை. ட்ரோன் உற்பத்தி எல்லாத்தையுமே அவங்க அதிகரிச்சு இவ்வளவு காலமாக செஞ்சதுகளை எல்லாம் இப்போ யுத்தம் வந்தால் தான் அவங்க அதை பயன்படுத்த போறாங்கிறத தாண்டி அமெரிக்கா நினைப்பதே தாக்குதல் நடத்தி ஆட்சியை கவிழ்த்து இன்னொரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, 1979 இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய ஒரு சித்தாந்தம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஷியா மத கொள்கை இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது. இப்படி ஒரு சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டை வந்து லேசாக ஒரு தாக்குதல் நடத்தி ஆட்சியை கவிழ்த்து கொண்டு வந்துடலாம்னா அது கனவாக போயிடும். IRGCங்கிற ஒரு மிகப்பெரிய படைபலம் இருக்கிறது அவர்களிடத்துல. சகோதரர்களை, பிந்தி கிடைத்த ஒரு முக்கியமான செய்தியையும் இந்த வீடியோவில் நம்ம இணைக்கிறோம். என்னன்னு கேட்டால், ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில், பந்தர் அப்பாஸ்ங்கிறது ஈரானுடைய இதயம் என்று சொல்லலாம், பொருளாதாரத்தினுடைய இதயம். ஈரானுடைய மிகப்பெரிய போர்ட், எண்ணெய் ஏற்றுமதி உள்ளிட்ட எல்லாவற்றுக்குமான மிகப்பெரிய தளமாக இருப்பதும் பந்தர் அப்பாஸ் தான். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் பந்தர் அப்பாஸில் இடம்பெற்ற ஒரு கசிவு காரணமாக 1000 பேருக்கு மேலே அங்கே வெடிப்பில் மரணிச்சிருந்தாங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் பந்தர் அப்பாஸில் திடீரென ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிப்புக்கான காரணம் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. ஈரானுடைய ஊடகங்கள் காரணம் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இதில் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலோ அல்லது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களோ இருப்பதாக இதுவரைக்கும் ஈரான் எங்கேயுமே சொல்லாத நிலையில் ஈரானுடைய IRGCயினுடைய ஒரு முக்கியமான அதிகாரியை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதாக வரக்கூடிய தகவல்களை ஈரானுடைய IRGC மறுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் 14 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வந்திருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய ஈராக் எல்லையிலையும்
இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அந்த சம்பவத்திற்கான காரணம் போராட்டக்காரர்கள் உடைய தாக்குதல்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் முழுமையான எந்த காரணமும் அதிலையும் வெளிப்படாத அதே நேரத்தில் தெஹ்ரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி தீயிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால், அந்த பகுதி கடுமையான வெப்பம் நிலவுகிற காரணத்தினால ஒரு நாணல் காட்டுப்பகுதியாக இருக்கிறதுனால அது காட்டு தீயால் தான் எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் ஈரானுடைய பிரஸ் டிவி சொல்லியிருக்கிறது. எனவே பந்தர் அப்பாஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடிப்புக்கான காரணம் இதுவரைக்கும் ஈரானால் அறிவிக்கப்படவில்லை. ஈரானுடைய எந்த ஊடகங்களும் இது ஒரு தாக்குதல் என்று சொல்லவும் இல்லை. அதே நேரத்தில் இதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது. பென்டகன் இதுவரைக்கும் அமெரிக்கா தொடர்பாக எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பாக வரக்கூடிய மேலதிக தகவல்களை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏன்னா தவறான செய்திகள் பரவிடக்கூடாது. ஈரான் எதை சொல்கிறதோ அதுதான் அவர்களுடைய நாட்டு விவகாரத்தில் உண்மையான தகவலாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த யுத்தம் ஈரானுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு பெரும் கஷ்டமாக இருக்க போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. எனவே ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதல்களும் உச்சமான பதிலடியாக மாறும் என்பதை ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்கள் வழியாகவும் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அந்த செய்திகள் உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிற்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.